DCA படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன். DCA படிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெசன்லேருந்து நான் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா பெயிண்ட் 2007 அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். அது என்னது பெயிண்ட் அப்படின்னா, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப நர்வஸாக இருக்கும். ஐயோ என்ன இது நனவோ இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நான் அவங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, கம்ப்யூட்டரை ஒரு குழந்தை எப்படி கற்றுக்குதோ, ஒரு பயமே இல்லாமல் குழந்தை என்ன பண்ணும், அது இஷ்டத்துக்கு பண்ணும் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் கம்ப்யூட்டர் நம்மளால் ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியும். அப்போது கம்ப்யூட்டரோட நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், கம்ப்யூட்டர் நல்லா நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மவுஸ் நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய பேருக்கு இந்த மவுஸ்ன்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ப மாட்டீங்க, டிசி கோர்ஸ் சேருவாங்க, கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகும். 15 நாள் வரைக்கும் இந்த மவுஸ்க்கான ட்ரைனிங் கொடுத்தா கூட அவங்களால ப்ராப்பராக இந்த டபுள் கிளிக் பண்ணுறதோ இல்லை சிங்கிள் கிளிக் பண்ணுறதோ இல்லை மூவ் பண்ணுறதோ பண்ண முடியாது. அப்போ தான் நான் யோசிச்சேன், சரி இந்த பெயிண்ட்ன்ற கான்செப்டை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா டிராயிங் வரைகிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவங்களுக்கே தெரியாமல் இந்த மவுஸ்ன்ற விஷயத்தை கற்றுக்குவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரைட், அப்போது இந்த பெயிண்ட்கான கான்செப்டில் நீங்கள் பெயிண்ட்னா என்ன, பேசிக்ஸாக ஒரு அப்ளிகேஷன்னா என்ன, அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்கும், அதை நம்ம மவுஸ் மூலமாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், அதை வச்சு ஒரு டிராயிங் எப்படி வரைகிறோம், இது ஃபுல்லாக சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் இந்த பெயிண்ட்கான கான்செப்ட். ஏற்கனவே எனக்கு பெயிண்ட்லாம் தெரியும், ஏன்டா திருப்பி மொக்க போடுறேன்னா நீங்கள் இதை பார்க்க வேணாம், எம்எஸ் வேர்டுக்கு ஜம்ப் பண்ணிங்க. ஓகேங்களா, எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல், இன்டர்நெட், இமெயிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் பெயிண்ட்டுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல்ல வாட் இஸ் பெயிண்ட்? பெயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் இஸ் அன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த டெர்மினாலஜி நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா பயன்பாட்டு மென்பொருள். ஓகேங்களா, இப்போது கம்ப்யூட்டரில் நம்ம எந்த ஒரு வேலையை செய்கிறதுனாலுமே அது சம்மந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் வேணும். இப்போது ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப ஜாலியாக சொல்லுவோம், எப்படின்னா மாவு அதே தான், நீங்கள் தோசை சுடணுன்னா தோசை கல் வேணும், இட்லி சுடணுன்னா இட்லி குண்டான் வேணும், இதே நீங்கள் ஆப்பம் மாதிரி ஊற்றுறோன்னா அதுக்கு தண்ணி. கரெக்டுங்களா? சேம் அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டருக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரியான வேலையை செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான அப்ளிகேஷன் கம்பல்சரி கம்ப்யூட்டரில் வேணும். ஓகேங்களா, இப்போ நம்ம நார்மலாக பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட வேலையை செய்கிறோம் அப்படின்னா பெயிண்ட்டு. இதுவே கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது ஃபோட்டோஷாப், பேஜ் மேக்கர், குரல்ட்ராலாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸில் பார்ப்போம். இப்போதைக்கு பெயிண்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. அப்போது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள், அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. இன்வென்டர் அப்படின்னா இது யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. தெரியும் இல்லையா, மைக்ரோசாஃப்ட்டுக்கு யார் ஓனர்? பில்கேட்ஸ். ஓகே, இது நம்ம எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை எம்எஸ் பெயிண்ட். இப்போ மைக்ரோசாஃப்ட்ன்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் பண்ணி எம்எஸ் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வெறுமனே பெயிண்ட்னாலுமே ஓகே தான். ஓகேங்களா, அப்போது இந்த சாஃப்ட்வேரை நம்ம எப்படி சொல்லுவோம், மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட்னாலும் ஓகே, எம்எஸ் பெயிண்ட்னாலும் ஓகே, இல்லை வெறுமனே பெயிண்ட்னாலும் ஓகே. அதுக்கப்புறம் வெர்ஷன், இதில் பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட் 9X, பெயிண்ட் XP, பெயிண்ட் விஸ்டா, பெயிண்ட் 2007, இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இதெல்லாம் அவைலபிள் இருக்குது. முதல்ல வெர்ஷன் அப்படின்னா என்னன்றது பார்த்துக்கும். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்காது. அதை டெவலப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அதில் நிறைய விதமான டூல்ஸை நமக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுப்பாங்க, ஆட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் வந்த பைக்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாது, கியர் போட முடியாது, நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு இல்லையா, ரொம்ப சவுண்ட் வரும். ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து டெவலப் பண்ண பைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், முதுகு வலிக்காது. கரெக்டுங்களா? இப்போ டிவிஎஸ் 50 ஓட்டும்போது நம்ம ஸ்பீட் போக முடியாது, பட் அதுவே பல்சரில் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம். சேம் அதே மாதிரி முதல்ல கண்டுபிடிச்ச இந்த பெயிண்ட் 9X அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்ஸான டூல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து டெவலப் பண்ணது தான் பெயிண்ட் XPன்றது. அதுலேருந்து டெவலப் பண்ணது விண்டோஸ் விஸ்டா அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்குள்ளே கொடுத்த பெயிண்ட் விஸ்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பெயிண்ட் 2007, அதாவது விண்டோஸ் 2007 அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளே வரக்கூடிய பெயிண்ட்டுக்கான சாஃப்ட்வேர். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் பற்றி இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு தெரியல, பட் ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாமே சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும். அப்போ இதில் இல்லாத சில ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்கும், இதில் இல்லாத சில ஃபியூச்சர்ஸ் அடுத்தடுத்து நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரைட், இது நான் படித்தா நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் டிராயிங் வரையலாம்.
அப்போது கம்ப்யூட்டரில் டிராயிங் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்யணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்ஸாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் பெயிண்ட்டு தான். நீங்கள் ஃபோட்டோஷாப் கூட போகலாம், பட் ஃபோட்டோஷாப்லாம் காசு கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் பெயிண்ட்ன்றது அப்படி கிடையாது. நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணாலும் சரி, விண்டோஸ் 10 யூஸ் பண்ணாலும் சரி, விண்டோஸ் 8 இல்லை விண்டோஸ் எக்ஸ்பி எந்த விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாலுமே அதில் ப்ரீடிஃபைண்டாகவே உங்களுக்கு இந்த பெயிண்ட்ன்ற சாஃப்ட்வேர் வந்துடும். அதில் ஜஸ்ட் டிராயிங் சம்மந்தப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கும். கலர் நம்ம விருப்பப்படி என்ன பண்ணலாம், கலர் கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சில இருக்கிற கான்செப்ட்ஸை எடிட் பண்ணிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி இம்போர்ட் பண்ணுறது பிக்சர்ஸ் எங்கேருந்து அப்படின்னா கேமராவில் இருந்தோ மொபைல் ஃபோனில் இருந்தோ. இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறீங்க, பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் வேணாம், நீங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இந்த பெயிண்டில் அந்த ஃபோட்டோ உள்ளே கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போது இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் கற்றுக்கும் போது கம்ப்யூட்டரில் பேசிக்ஸாக ஒரு அப்ளிகேஷன்னா என்ன, அந்த அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறோம், அதுக்குள்ளே இருக்கிற டூல்ஸ்லாம் என்ன, அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிற அந்த டூல்ஸ் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம், முக்கியமாக மவுஸை எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கற்றுக்குவீங்க. ஜஸ்ட் ஒரு ரிவிஷன். அப்போது இந்த செட் ஆஃப் லெசன்ஸில் நீங்கள் கற்றுக்கினது என்னது, இன்ட்ரொடக்ஷன், பெயிண்ட் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அவ்வளோதான். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. இது எப்படிலாம் சொல்லலாம், மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட்னாலும் ஓகே தான், எம்எஸ் பெயிண்ட்னாலும் ஓகே தான், இல்லை வெறுமனே நீங்கள் பெயிண்ட் அப்படின்னாலும் ஓகே தான். என்னென்ன மாதிரியான வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பெயிண்ட் 9X, XP, Vista. 9Xலாம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஆப்ரேட்டிங் சிஸ்டமே கிடையாது. மேபி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பெயிண்ட் XPன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. பழைய எப்படி சொல்கிறது, ரொம்ப பழைய ஆஃபீஸு, அவங்க வந்து இன்னும் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணல அப்படின்னா அவங்ககிட்ட பெரும்பாலும் XP தான் இருக்கும். விஸ்டா அப்படின்றது அந்தளவுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணலை, ஏன்னா அதில் நிறைய ட்ராபேக்ஸ்ன்றதால அது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்புறம் பெயிண்ட் 2007 இதுதான் மேஜராக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய பெயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட் 2010, விண்டோஸ் 8 பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட் 2008ன்ற மாதிரி வரும். அதுக்குள்ளேயும் சில ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராயிங், கலர் கொடுக்கறதுக்காக, எடிட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள், ஓகேங்களா. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்புறம் நோட்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உள்ள இருக்கிற நோட்ஸை எழுதிக்கோங்க.